Hi friends, என் பேர் சாம் ஜெயக்குமார். நான் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர். இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ளேஸ் ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட்க ஃப்ரம் விக்கிடிக்கி அண்ட் Kaashiv Infotech. ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேங்க. எங்கள் ஊர் பக்கம் இருந்து ஒரு தம்பி வந்தாருங்க. ஓகேவா, வந்து சார் நான் லைஃப்பில் ஜெயிச்சே ஆகணும் சார், லைஃப்பில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது நான் ஆச்சரியமாக பார்த்தேங்க. அவரோட அப்பா பிள்ளைன்னு சொல்லலாங்க. அப்பா கூடயே தான் வருவார், அப்பா கூடயே தான் போவாருங்க. ஜாயின் பண்ணும்போதும் சரி, ஒர்க் பண்ணும்போதும் சரி, ட்ரெயினியாக இருக்கும்போதும் சரிங்க. அவரோட ப்ராஜெக்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சாம் ஜெயக்குமார் பற்றி தான் பேச போகிறேங்க. 2015 நந்தா இன்ஜினியரிங் காலேஜுங்க, பிஇ எலக்ட்ரானிக்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு 2015 ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேண்டிடேட் வந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு வந்து நான் ஐடிக்குள்ளே போகணும், அதுக்கு நம்மகிட்ட படிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன் சார், ட்ரெயினியாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண பின்னாடி நான் வந்து வேறு கம்பெனிக்கு போகிறேன்னு கேட்கும்போது நான் ஆச்சரியமாக பார்த்தேங்க. ஸோ ஆனால் வந்து அவர்கிட்ட ஒரு நம்பிக்கையும் விஷனும் இருந்துச்சுங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, முதல் நாள்லேருந்தே படிச்சுட்டு இருக்காங்க. குடும்ப சூழ்நிலையால் வந்து நேரில் வந்து படிக்க முடியல, ஆன்லைன்லேயே படித்து பிளேஸ் ஆகிட்டாருன்றது தான் ஆச்சரியமான விஷயம். கடைசி ஒரு 15-20 நாள் தான் வந்திருந்தாருங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட்ஸ் கூட வந்து நாங்கள் லைவாக அவருக்கு பண்ண கொடுத்துட்டோம். அவர் வீட்டிலேருந்தே பண்ணி எங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாருன்னா பார்த்துக்குங்க. ஓகேவா, ஸோ ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்து ஒருத்தர் வந்து வேலை ஜெயிச்சிட்டார் அப்படின்னா வந்து நம்ம சாம் ஜெயக்குமார் தாங்க. கண்டிப்பாக சாம் ஜெயக்குமார், நான் உன்னை பார்க்கும்போது ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. வாழ்க்கையில் வந்து தோல்வி என்பது தோல்வியை பார்த்து துவண்டு விடாது, ஏனென்றால் பூமியே உன் காலடி கீழே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படித்ததும் சரிங்க, உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணதும் சரிங்க, எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும்ங்க, கிளைண்ட் அவ்வளோ ஹாப்பி தம்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களோட ப்ராஜெக்டோட அந்த இன்னோவேஷன்லாம் வந்து அவ்வளோ ஆச்சரியமாக நானே பார்த்தேங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ என்னுடைய கிளைண்ட்டுக்கு இது கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் பிடிக்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நானும் இந்த கம்பெனி உன்னை வாழ்த்துறோம். 8 வருஷம் கழித்து ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ ஒரு சரித்திர நாயகன் தான் தம்பி. வாழ்த்துக்கள். என் பேர் சாம் ஜெயக்குமார். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் இசி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன். 2015 பாஸ்ட் அவுட். டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்டர்வியூ நிறைய ட்ரை பண்ணேன் சாஃப்ட்வேர் ஃபீல்டு வர்றதுக்கு. ஆனால் வந்து எதுலேயுமே என்னால் இன்டர்வியூலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கான்ஃபிடென்ட் வந்து லோ ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு நான் பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டேன் எங்கள் அப்பா கூட. பிஸ்னஸ் ட்ரை பண்ணும்போது அதுலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் அது ரிப்பீட்டட் ஒர்க்காக இருந்துச்சுனாலே என்னால் திரும்பி என்னோடய மைண்ட் வந்து கேரியருக்கு ஐடி ஃபீல்ட் போகணுன்னே இருந்துச்சு. ஆனால் கைடன்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் வந்து Kaashiv Infotech எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து திரும்பி டெக்ஸ்டைல் ஃபீல்டில் வேறு ஃபீல்டு போகலாம் அப்படின்னு டெக்ஸ்டைல் ஃபீல்டில் போனேன். அது 1 இயர் வந்துச்சு. அதுவும் வந்து எனக்கு ரிப்பீட் வரக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுலேருந்து என்னால் திரும்பி கேரியர் வந்து டெவலப் பண்ண முடியாது, இதிலே இருந்துருவேன் அப்படின்ட்டு என்னோடய மைண்டு வந்து ஃப்ரெஷ் பண்ணணுக்காக திரும்பி நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் லேர்ன் பண்ணலான்னு வந்தேன். திரும்பி நானே லேர்ன் பண்ணலான்னு செல்ஃப் லேர்னிங் பண்ணலான்னு நிறைய ட்ரை பண்ணேன். ஆனாலும் வந்து ஒரு ஃப்ளோ இல்லை, கைடன்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அந்த Kaashiv Infotech வந்து நான் ஜாயின் பண்ணேன். சார் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணார். சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த பொங்கலுக்கு போகாத மக்கள் தெளிவாக நின்று அடிச்சிட்டான். சீரியஸாக உண்மைங்க. ஓகேவா, பொங்கலுக்கு போகாத மக்கள் இவங்களாங்க. ஓகேவா, ஸோ ஆன்லைன்லேயே படிச்சுட்டு ஒரு வாரம் இருக்குமா சார் வந்து ஒரு வாரம் ஜனவரி மாதம் ஸ்டார்டிங் வந்து ஜனவரி ஸ்டார்டிங்கில் தான் வந்தாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஆகுதுங்க வந்து இங்கே பயங்கர சின்சராக படித்து இப்போது காட் பிளேஸ். அதான் உண்மைங்க. சார் இன்னைக்கு உன்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸுங்க, நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண? அப்பா சொல்லுவார் டே அண்ட் நைட் நீ படிச்சுட்டு இருப்ப அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீ அதை சொல்லணும், ஏன்னா இந்த ஆன்லைன் மக்களுக்கு தெரியணும் நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு. இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டு எனக்கு பிடிச்சங்காட்டி திரும்பி நான் அதை லேர்ன் பண்ணணும், இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு திரும்பி ஜாப்லேருந்து நின்று நான் அதுக்கப்புறம் திரும்பி சீனியர்ஸ் கிட்ட கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க வந்து பைத்தான் படிங்க, டேட்டா சயின்ஸ் தான் நல்லா இருக்குது அப்படின்னு.
அது ஒரு 2 months படித்தேன். ஐயோ என்ன எல்லாத்தையும் ஜாவா படிச்சிருக்கான், பைத்தான் படிச்சிருக்கான். அப்புறம் வந்து சார் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் ரியாக்ட் நாங்கள் சரி ரியாக்ட்டும் ட்ரை பண்ணலாம். மெயினாக ரியாக்ட் வாங்க இது படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சார்ட் வந்து படிச்சிருக்கேன். அதுவும் படித்தேங்க சார். எல்லா டெக்னாலஜி எல்லா ஊர் தண்ணியும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ட் வந்து .NETல படிங்க, அப்போதான் ஜாப் போனதுக்கப்புறம் வேறு ட்ரை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டெக்னாலஜி படிக்கலாம் அப்படின்னா .NETல அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். சார் கொடுத்த சில நான் ஏற்கனவே லேர்ன் பண்ணது தான், இருந்தாலும் வந்து நான் பேசிக் திரும்பி ஸ்ட்ராங் பண்ணணுன்ட்டு சார் சொன்ன பேசிக் வந்து அப்போயே நோட் பண்ணி நான் அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து நான் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பண்ணி பார்த்தேன். நார்மலைசேஷன்னா எந்த அளவு நார்மலைசேஷன் முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்தேன். எல்லா ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். ப்ராஜெக்டில் வந்து அப்புறம் அவங்க கேட்டாங்க எப்படி ஹேக்கர்ஸ் வந்து எப்படி இது பண்ணுவீங்க, ப்ரிவென்ட் பண்ணுவீங்க, கோட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க, எல்லா கேள்வியும் கேட்டாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணங்காட்டி தான் எனக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது. உங்களுக்கு புரியுதுங்களா தம்பி? SQL இருக்கிற எல்லா கான்செப்டையும் ப்ராஜெக்ட்ல இருக்கும். அவ்வளோ சூப்பருங்க. ஜாயின்ஸும் எல்லா ஜாயின் இருக்கும். ஓகேவா? ஸ்டோர் ப்ரோசஸ் எல்லா வகையான ஸ்டோர் ப்ரோசஸருங்க. ட்ரிக்கரா எல்லாத்தையும் போடு. மொத்த நடத்துன எல்லா கான்செப்டும் அவன் ப்ராஜெக்ட்ல போட்டுருக்கான். தனியாக பண்ணீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அது ப்ராஜெக்டாக பண்ணும்போது தான் அந்த ஃப்ளோவே தெரியும். அப்புறம் இந்த இன்டர்வியூ எப்படி போச்சுன்னா இது அட்டன் பண்ணலாமா எப்படின்னு தெரியல. சரி ஓகே ஒரு கான்ஃபிடென்ட்டு சரி அட்டன் பண்ணி ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் உள்ளே போனேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிட்யூட் இன்டர்வியூல கிளியர் எடுங்க. ப்ளீஸ் கிளியர். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ.